أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்திற்கு ஒரு அருள்கொடையாக வழங்கப்பட்ட அண்ணல் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் என்றிடம் நிலவட்டுமாக. இந்த ஜும்மாவினுடைய வணக்க வழிபாட்டை அதன் ஆரம்ப நேரத்திலேயே கடந்து கொண்டு முழுமையான நன்மையை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்கிற வேறிய எண்ணத்தில் இறைவனத்திலே நாமெல்லாம் கொண்டு கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற மனித சமுதாயமாக இருக்கிற நாம் இறைவனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மற்ற எல்லா உயிரினங்களையும் விட இறைவனால் சிறப்பிக்கப்பட்டவர்களாக நாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் மனிதனுடைய இந்த படைப்பை மிகச் சிறந்த ஒரு படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அவ்வாறு படைக்கப்பட்ட இந்த சிறந்த மனித சமுதாயத்திற்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த பூமியையும் வானத்தையும் மனிதர்கள் வாழ்வதற்கான வசதியாக இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதிலே அவர்களுக்கு இரவு பகல் என்கிற அருளை இறைவன் வழங்கியிருக்கிறார். இதிலே வாழ்வாதாரத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லா விதத்திலேயும் மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் சிறப்பை ஏற்படுத்தி
அவர்களை மிகச் சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த மனித சமுதாயத்திடத்திலிருந்து அந்த மனித சமுதாயத்திலே இருக்கக்கூடிய நாம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு தொழுகை என்கிற ஒரு வணக்க வழிபாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இறைவனால் அருள் செய்யப்பட்டு அதிகமான அருள் கொடைகளை வழங்கியதற்கு பிறகு இந்த மனித சமுதாயம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த மனித சமுதாயம் இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் தொழுகை என்கிற ஒரு வணக்க வழிபாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி ஒவ்வொரு நாட்களிலேயும் 5 நேர தொழுகையை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார். அதன் மூலமாக இந்த மனித சமுதாயம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த ஒரு தொழுகை என்கிற விஷயத்தில் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய பலரும் எந்த அளவிற்கு கவனமுடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை ஏற்று முஸ்லிம்களாக நம்மை நாம் அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லியதற்கு பிறகு அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய இறை கடமை என்பது நம்முடைய வாழ்நாளில் நாம் மரணத்தை அடைவது வரைக்கும், மரணம் நம்மை வந்து சேர்வது வரைக்கும் நாம் இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய தொழுகை என்கிற இந்த கட்டாய கடமையை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயை அடைவது வரைக்கும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொழுகையை பற்றி மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அவர்களுடைய உபதேசம் என்பது அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது கூட தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்கிற ஒரு கட்டளையை மறக்காமல் தன்னுடைய சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லிவிட்டுதான் இந்த உலகத்தை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றார்கள். அப்ப இப்படி இறைவனால் கடமையாக ஆக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட இந்த தொழுகை என்கிற இந்த விஷயத்தில் இன்றைக்கு வாழுகிற முஸ்லிம் சமுதாயம் எந்த விதத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு கால தொழுகைகளையும் கவனத்தோடு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்களா? அதிலேயும் குறிப்பாக ஃபஜ்ர் என்கிற தொழுகை, அதிகாலை தொழுகை, இந்த தொழுகையின் விஷயத்தில் இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் தொழுகையை வீணடிக்கக்கூடியவர்களாக, வாழ்வெடுக்கக்கூடியவர்களாக முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு திகழ்வதை நாம் பார்க்கிறோம். இது எப்படிப்பட்ட ஒரு நிலையை சமுதாயத்திலே இன்றைக்கு நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறது? முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே பாவங்கள் என்பது காணப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு பாவம் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்திலே இருக்கிற பெரும் கூட்டத்தால் இன்றைக்கு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த தொழுகையை வீணடிக்கிற ஒரு பாவம் தான். இந்த ஃபஜ்ர் நேர தொழுகை என்பது ஒட்டுமொத்த
பார்த்தால் முஸ்லிம் சமுதாயத்திலே 90 விழுக்காடு முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த தொழுகையை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய நேரத்திலே தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற பாவங்களை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த அளவுக்கு ஒரு சமுதாயமே சேர்ந்து 90 விழுக்காடு அளவிற்கு ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நிலை இல்லை. பாவத்தை செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம், ஆனால் இந்த தொழுகை விஷயத்தில், ஃபஜ்ருடைய தொழுகை விஷயத்தில் ஒட்டுமொத்த சமுதாயம் என்ன செய்கிறது? தொழாமல் பாழாக்கி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகை, அந்த தொழுகை விஷயத்தில் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு சமுதாயமே என்ன செய்கிறது? இந்த தொழுகையை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது, கவனம் இல்லாமல் இருக்கிறது என்றால் இது எவ்வளவு வருத்தத்திற்கிற உரிய காரியம் என்பதை நாம் சிந்திக்கணும். இந்த பாவத்துடைய நிலை என்ன? தொடர்ச்சியாக இந்த பாவத்தை செய்கிறார்கள். ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு பாவம் இருக்கிறது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது. ஒருவர் செய்கிறார், 2 பேர் செய்கிறார்கள், குறிப்பிட்ட காலம் செய்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் தொடர்ச்சியாக வீணடிக்கப்படுகிற, தொடர்ச்சியாக செய்யப்படுகிற ஒரு பாவமாக இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை பாழ்படுத்துவது அமைந்திருக்கிறது. மற்ற 4 பேர் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒருவர் கூட ஃபஜ்ருடைய நேரத்தில் தூங்கி விடுகிறார். ஒருவரை பார்க்கிறோம், மற்ற தொழுகையை தொழுகிறாரு, ஆனால் ஃபஜ்ர் நேரத்தில் அவரை பார்க்க முடியவில்லை. என்ன கேட்டா, அந்த நேரத்தில் என்னால வர முடியல, அந்த நேரத்தில் நான் தூங்கிவிட்டேன், என்னால எழுந்து வர முடியாது என்னமா ஒரு தொழுகை நிறைவேற்றக்கூடியவர் கூட ஃபஜ்ருடைய நேர தொழுகையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார், தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் என்ன செய்யணும்? கவனிக்க நாம கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் நாம வீணடிக்கிற இந்த தொழுகை என்பது இந்த முஸ்லிம் சமுதாயம் எப்படி இதனை கருதுகிறது? நாம ஒரு பாவத்தை செய்கிறோம், இந்த பாவத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பாவத்தை நம்முடைய குடும்பமே செய்து கொண்டிருக்கிறது. அவற்றை கூட இன்னைக்கு கவனம் இல்லாமல் ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் இருக்கிறார், ஒரு தகப்பனார் தொழுகைக்காக போறாரு, மற்றவர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த தகப்பனார் எந்த விதமான ஒரு சஞ்சலமும் இல்லாமல், ஒரு கவலை இல்லாமல் தன்னுடைய குடும்பம் தொழாமல் தூங்கி கொண்டிருக்கிற அவர்களுடைய மறுமைகளை என்னவாகும் என்கிற ஒரு கவலை இல்லாமல் தான் இந்த பாவம் இங்கே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பமும் என்ன செய்கிறார்கள்? ஃபஜ்ருடைய தொழுகையை வீணடித்து தூக்கி கொண்டிருக்கிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாதவர்களாக இருக்கிறார்கள். அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் பள்ளிவாசலுக்கு தொழ வர்றாங்க, அவர் எந்த நிலையில வர்றாரு? பள்ளிவாசலுக்கு எழுந்து வருகிறார், ஆனால் அவருடைய பிள்ளை தூக்கிக் கொண்டிருக்கிறது, அவருடைய மனைவி தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னவர குடும்பத்து உறுப்பினர்கள் தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுல எந்த விதமான ஒரு உறுப்பினரே இல்லாமல் அந்த பாவத்தை தடுக்காமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சமுதாயத்தில் ஒரு பாவம் நடக்கிறது என்றால் அதை தடுக்கக்கூடிய நிலை ஏற்படுமா இல்லையா? ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நிலையத்தில் அதை தடுக்க வேண்டும். ஆனால் இந்த காரியத்தில் அந்த நிலை கூட சமுதாயத்தில் இல்லை. தொடர்ச்சியாக இந்த பாவம் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தார் இந்த பாவத்திலே நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விபரீதம் என்ன? அதை எப்படி நாம தடுக்கணும், அவங்களுக்கு எப்படி உணர்த்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் கூட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சுபுடைய தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது, மற்ற தொழுகைகளை வீணடிப்பதை பற்றி சொல்லும் பொழுது, மறுமையிலே அவர்களுக்கு கிடைக்கிற தண்டனை என்ன? ஒரு மனிதன் தொழாமல் தூங்குகிறான் என்றால் அவருடைய தலை நசுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கிறார்கள். ஒரு தடவை கனவுல பார்க்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஒரு மனிதனுடைய தலை நசுக்கப்படுகிறது. அதற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் யார் என்றால் உலகத்திலே குர்ஆனை படித்து விளங்கிக் கொண்டு அதனை உதாசீனப்படுத்தி கடமையான தொழுகைகளை தொழாமல் தூங்கியவராவார் என்று சொன்னார். அப்போ நாம தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் மறுமையினுடைய தண்டனை என்ன?
நசுக்கப்படும். தலை நசுக்கப்படுவது என்பது சாதாரண ஒரு காரியமா? இன்றைக்கு நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது அந்த பாதிப்பை நம்மால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? ஆனால் மறுமை நாளில் இந்த தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய இந்த தொழுகை விஷயத்துல ஃபஜ்ருடைய நேரத்தில் மக்கள் தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சர்வசாதாரணமாக அவர்களை பார்த்து விட்டு கடந்து போறோமே, நாமும் சேர்ந்து அந்த குடும்பத்தோடு சேர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறோமே, மறுமையில் இந்த மக்களை நாம் எப்படி பாதுகாக்க போறோம்? அல்லாஹ் நமக்கு இருக்கிற கட்டளை என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்துடைய வேதனையிலிருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகம் என்பது கற்களால் நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மனிதர்களால் அது நெருப்பு மூட்டப்பட இருக்கிறது. மறுமை நாளில் அந்த நரகம் எப்படி எரியும்? கற்களை போட்டு அல்லாஹ் நெருப்பு மூட்டுவான். அதற்கு பிறகு மனிதர்களை போட்டு அந்த நரகத்துல நெருப்பு மூட்டுவான. அந்த நரகத்தினுடைய நெருப்பை விட்டு உங்களுடைய குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிற இறை கட்டளை இருக்கும் பொழுது இந்த முஸ்லிம் சமுதாயமே சேர்ந்து ஃபஜ்ருடைய நேரத்துல தொழாமல் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் என்றால் எப்படி நாம் இந்த சமுதாயத்தை நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக நாம் மாற்ற முடியும்? அதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டாமா? தொழுகை பாழ்படுத்தப்படுகிறது. நாளை மறுமையினுடைய கேள்விகளில் முதலாவது கேள்வி தொழுகையை பற்றிதான். தொழாதவர்களுக்கு ஏராளமான தண்டனைகள் இருக்கிறது. சக்கர் என்கிற நரகத்திலே தொழாதவர்களை மறுமை நாளில் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்து விடுவான். இப்படி தொழுகை குறித்து இவ்வளவு எச்சரிக்கை இருந்தவனமும் ஒரு சமுதாயமே, முஸ்லிம் சமுதாயமே இன்றைக்கு தொழுகையை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது. ஃபஜ்ர் நேரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த மக்களை, அந்த குடும்பத்திலே இருக்கிற உறுப்பினர்கள் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல், கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல் அவர்கள் பார்த்துக் கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் இந்த சமுதாயம் எதை நோக்கி செல்கிறது என்பதை நாம் சிந்திக்க இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி இந்த ஃபஜ்ர் தொழுகையை பொறுத்த அளவில் அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அதை நாம சிந்திச்சிருக்கிறோமா? இந்த சமுதாயம் சிந்தித்திருக்கிறதா? இறைவனுடைய அருள் அந்த நேரத்தில் தான் இந்த உலகத்திலே இறக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அருள் அந்த நேரத்தில் அதிகமாக இறங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த அடியாளர்களிடத்திலே பாவ மன்னிப்பை எதிர்பார்க்கிற ஒரு நேரமாக அந்த நேரம் இருக்கிறது. அந்த அதிகாலை நேரத்தில் தான் இந்த அடியாளர்களிடத்தில் இருந்த கோரிக்கைகளை அல்லாஹ் எதிர்பார்க்கிற ஒரு நேரமாக இந்த ஃபஜ்ருடைய நேரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இறை அருளை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கையேற்ற வேண்டிய நிலையிலிருந்து தன்னை தூரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸ், நீங்கள் சூரியன் உதித்ததிலிருந்து உச்சி சாய்வது வரைக்கும் உண்டான தொழுகைகளை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். அது மாதிரி ஃபஜ்ர் தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். ஏன்னா இந்த ஃபஜ்ர் தொழுகை என்பது அது சாட்சி வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஃபஜ்ர் தொழுகை என்பது நாளை மறுமையில அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். ஏன் சாட்சி சொல்லும் என்று இந்த செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால் அந்த தொழுகை சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று இறைவன் சொல்லக்கூடிய விளக்கத்தை நாம பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் தான் இரவுல வரக்கூடிய வானவர்களும் பகல்ல வரக்கூடிய வானவர்களும் அந்த இடத்தில் தான் கொண்டு சேர்க்கிறார்கள். பூமிக்கு வானவர்கள் இரவிலையும் பகலிலையும் வர்றாங்க. இரவுல வந்தவர்கள் ஃபஜ்ர்ல என்ன செய்வாங்க? திரும்ப போவார்கள். திரும்ப பகல்ல வரக்கூடியவர்கள் ஃபஜ்ரில் தான் வருவார்கள். இந்த நேரத்தில் இரண்டு மலக்குமார்களும் சந்திப்பார்கள். இந்த இரண்டு மலக்குமார்களும் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த ஃபஜ்ர் தான் அது சாட்சி வரக்கூடியதாக இருக்கிறது. ஃபஜ்ர் நிலைநாட்டுங்க, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றார். ஃபஜ்ர் நேரத்திலே வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி வருவார்கள். அந்த வானவர் படை இந்த உலகத்திற்கு வரும் பொழுது இந்த முஸ்லிம் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க?
எந்த நிலையில் இருக்கிறார்கள்? அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் தான் இந்த சமுதாயம் இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்தில் பெருங்கொண்ட ஒரு கூட்டம் என்ன செய்து ஃபஜ்ர் நேரத்தில் நிம்மதியான ஒரு தூக்கத்திலே இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் வேலையில இருந்து வந்து அதற்கு பிறகு போனை நோண்டி போன்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துவிட்டு வாட்ஸ்அப்ல இருக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு பேஸ்புக்ல போய் அதில் இருக்கிற எல்லா செய்திகளையும் பார்த்து மெசேஜ படிச்சுட்டு இன்னும் என்னென்ன செல்போன்ல பார்க்க முடியுமோ அத்தனையையும் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு 12 மணி 1 மணி 2 மணிக்கு பிறகு என்ன செய்கிறார்கள்? கண்ணை மூடுகிறார்கள். ஃபஜ்ர் இருக்கிற ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்கிறார்கள். இங்கே உலகத்திலே மலக்குமார்கள் இறங்கி இந்த சமுதாயத்தை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட நிலையில் இறைவனிடத்திலே சாட்சி சொல்வார்கள் சிந்தித்திருக்கிறோமா? எந்த நிலையில் இந்த சமுதாயத்தை குறித்து மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்துச் சொல்வார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு இறைவனை சிந்திக்கிற இறைவனை பற்றி பேசுகிற ஒரு சபையை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த சபையை மலக்குமார்கள் சூழ்வார்கள். அந்த மலக்குமார்கள் சூழ்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே போய் சாட்சி சொல்வார்கள், இறைவா உன்னுடைய அடியார்கள் உலகத்திலே உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று உன்னை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி உன்னை பெருமைப்படுத்துகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி உன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், உன்னிடத்திலே சுவனத்தை வேண்டுகிறார்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். இந்த நிலையில் இருந்துதான் பூமியிலே இருந்து நாங்கள் உன்னிடத்திலே வருகிறோம். அந்த அடியார்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் இறைவனை நினைவுகூறுகிற ஒரு சபை குறித்து மலக்குமார்கள் எடுத்துச் சொல்வார்கள் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப சிந்தித்து பாருங்கள், இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் மலக்குமார்கள் இந்த பூமியிலே இறங்கி வருகிறார்கள். 2 மலக்குமார்களும் ஒன்றோடு சந்திக்கிறார்கள். சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்த சமுதாயமே தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில எப்படி அல்லாஹ்விடத்தில் போய் சாட்சி பகருவார்கள்? சிந்தித்திருக்கிறோமா? இந்த முஸ்லிம் சமுதாயம் அதை என்னைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறதா? சிந்தித்து பார்த்ததில்ல. அதனால்தான் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? கடந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகையை பாழடித்துக் கொண்டிருக்கிறார்கள், வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஃபஜ்ர் இருக்கிறது. மலக்குமார்கள் சங்கை நிற்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அதை நாம உணர்ந்து இந்த சமுதாயம் வெளிப்படைய வேண்டும். அதுபோல் இந்த ஃபஜ்ருடைய நேரம் என்பது அதிகாலை நேரம் என்பது அதுதான் பல சமுதாயமும் அழிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கிறது. ஆண் சமுதாயமாக இருந்தாலும், லூத் சமுதாயமாக இருந்தாலும், சாலிஹ் நபியுடைய சமுதாயமாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அக்கிரமம் செய்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து இந்த உலகத்திலே அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்றான்? அவர்களை குறித்தான் வழக்கு சப்பாகவும் புக்ரத்தம் அதாவும் முஸ்தகர். அவர்களுக்கு அந்த அதிகாலை நேரத்தில் தான் கட்டளை உறுதியானது. அந்த அதிகாலை நேரத்தில் தான் வேரோடு பிடுங்கி எரியப்பட்ட மரங்களை கொண்டு அந்த சமுதாயம் வீழ்த்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை அந்த நேரத்தில் தான் இறங்கியது என்று திருமலை குர்ஆனில் எவ்வளவு வரலாறுகளை படிச்சிருக்கிறோம். இறைவனால் இறைவனுடைய சாபம் அந்த நேரத்தில் தான் இறங்கக்கூடியது என்று இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் சமுதாயத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டமும் ஃபஜ்ருடைய நேரத்தை புறக்கணித்து விட்டு தூங்கிக் கொண்டு அந்த நேரத்துல நாம படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா அந்த நேரம் எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுடைய அந்த அழிவுக்கு சொந்தமான நேரமாக பல சமுதாயம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஆளாக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்னைக்கு இந்த சமுதாயம் சிந்தித்து பார்த்திருக்கிறதா? எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த நேரத்துல நாம தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்திலேயும் இந்த தொழுகை வீணடிக்கப்படுகிற விஷயங்கள் என்பது பாரதூரமானதாக இருக்கிறது. இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்து பாருங்க, எவ்வளவு பாவங்கள் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. எவ்வளவு பாவங்களை இன்னைக்கு நாம முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள பார்க்கிறோம். அதற்கான காரணம் என்ன? அவர்கள் செய்ய வேண்டிய அடிப்படை காரணமாக இருக்கிற, அடிப்படை கடமையாக இருக்கிற இந்த தொழுகையை பாழடித்ததுதான் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு தீமைகள் பெருகி இருப்பதற்கான காரணம்.
ஒரு ஐந்தாறு தொழுகையை கவனத்தோடு நிறைவேற்றுகிறார். ஃபஜ்ருடைய நேரத்திலேயும் எழுந்து எந்த குளிருக்கும் அஞ்சாமல் எந்த சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கும் கட்டுப்படாமல் இறைவனை தொழுவதற்காக அவர் எழுந்து அந்த கடமையை நிறைவேற்றுகிறார் என்றால், அதை வளமையாக வைத்திருந்தால் அந்த மனிதனிடத்துல பாவங்கள் அதிகரிக்குமா? அந்த மனிதர் பாவத்துல அதிகரிப்பாரா? பாவத்தை அதிகம் செய்வாரா? அதிலிருந்து விளக்குவார். அந்த தொழுகை அப்படிப்பட்டதுதான். இந்த ஸலாத்த காணத், இந்த தொழுகை என்பது முஃமின்கள் காணத் அல்லது முஃமினீன கிதாப மௌகூதா, இந்த தொழுகை முஃமின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த தொழுகை எப்படிப்பட்டது என்றால், பாவத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் தடுக்கக்கூடியதாக இந்த தொழுகை இருக்கிறது. இந்த ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகை தான் உங்களை பாவத்திலிருந்து தடுக்கும். இந்த தொழுகை தான் உங்களை தீமையிலிருந்து தடுக்கும். அதை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் அதிலிருந்து விடுபடுவார்கள். இன்னைக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்திலே எல்லா விதமான பாவங்களும் இன்றைக்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. எல்லா தீமைகளும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதை நாம் சிந்தித்திருக்கிறோமா? தொழாமல் இன்றைக்கு சமுதாயம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், இந்த தொழுகையை குறித்து முக்கியத்துவப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹ் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். ஆனா நாம வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்த முனாஃபிக்குகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இரட்டை வேடம் படக்கூடிய நயவஞ்சகர்கள், அவர்களுக்கு தான் இந்த தொழுகை எப்படி இருந்துச்சு? பாரதூரமாக இருந்தது. அவர்களுக்கு சுபஹுடைய தொழுகையும் பாரதூரமாக இருந்தது, இஷாவுடைய தொழுகையும் பாரதூரமாக இருந்தது. இந்த ரெண்டு நேர தொழுகிறதுல அவர்கள் ரொம்ப சோம்பேறிகளாக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள், அலட்சியமாக நிற்பார்கள் அந்த முனாஃபிக்குகள். ஆனா அந்த முனாஃபிக்குகளை விட இன்றைக்கு கேடுகெட்டு போய் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெருங்கொண்ட கூட்டம் எப்படி இருக்கிறது? அவர்களை விட மோசமாகிவிட்டார்கள். அவர்கள் வந்து ஒரு அசட்டையோடு ஒரு அலட்சியத்தோடு வந்து நின்றார்கள் என்றால், இந்த சமுதாயத்தில் பெருங்கொண்ட முஸ்லிம் கூட்டம் அந்த தொழுகையே புறக்கணித்து விட்டார்கள். அவர் அட்டை வேடம் போட்டுக்கொண்டு ஒரு அலட்சியத்தோடாவது வந்து நின்று அண்ணாவுக்கு முன்னாடி கையை கட்டிக்கிட்டு ஒரு பாவனை ஒரு அசட்டையோடாக நின்று கொண்டிருந்தார். ஆனா இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தத்திலேயே அந்த தொழுகையை தொழாமல் இன்னைக்கு ஃபஜ்ர்ல கடந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால், எந்த நிலையில் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்? எப்படி இறையருளை நம்மால் பெற முடியும் என்பதை நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு ஏராளமான ஒரு பாரதூரமான விஷயங்கள் அடங்கி இருப்பதால் தான் இந்த தொழுகையை வீணடிக்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறது. ஃபஜ்ருடைய நேரத்தில் தொழுகை வீணடிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கிறது. ஒரு மனிதன் முழுமையாக இறைவனுடைய கட்டளையை மறுத்துவிட்டு தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுகிற ஒரு செயல் அது. அதனால்தான் ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பாங்கை சொல்லும் பொழுது சேர்த்து சொன்னார்கள், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், இந்த தொழுகை என்பது தூக்கத்தை விட மேலானது, தொழுகை தூக்கத்தை விட மேலானது என்று அவர்கள் ஏன் உணர்த்தினார்கள்? அந்த நேரத்தில் தொழுகை வீணடிப்பதற்கு வேறு எந்த காரணமும் சொல்ல முடியாது. வேலை பழுவ சொல்ல முடியாது, மற்றவற்ற காரணங்களை சொல்ல முடியாது. நாம வீட்டுலதான் இருக்கிறோம், தூங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த தொழுகையை நீ தொழ வேண்டும் என்றால் அந்த தூக்கத்தை தொலைக்கணும். அந்த தூக்கத்தை நீ தொலைத்தால் நீ இறைவனுக்காக நீ எழும்புகிறாய், உன்னுடைய கடமையை நீ செய்கிற. அல்ல, நீ தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறியா? நீ அல்லாஹ்வை மறுத்து விடுகிறாய். எனக்கு தூக்கம் தான் முக்கியம், நான் அல்லாஹ்வை முக்கியத்துவப்படுத்தவில்லை என்று சொல்லி ஒட்டுமொத்த சமுதாயம் தூக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இதை நாம சிந்திக்க வேண்டாமா? இப்படி பல அம்சங்களிலேயும் இந்த தொழுகையை வீணடிக்கிற இந்த காரியம், குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை வீணடிக்கிற காரியம் வெறும் இறை கட்டளைக்கு, இறைவனுடைய பாவத்திற்கு ஆளாகக்கூடியதாக இருக்கிறது. அதனை இந்த சமுதாயம் உணர்ந்து கொண்டு தன்னுடைய தொழுகையை சீர்படுத்த வேண்டும். சுபஹுடைய தொழுகையை சீர்படுத்தணும். சீர்படுத்திக் கொண்டால் இந்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடியவர்களாக, இறை கட்டளையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். அவர்கள் இறை அருளை பெறக்கூடியவர்களாக மாறுவார்கள். யார் சுபஹுடைய தொழுகை நிறைவேற்றுகிறார்களோ அந்த நாள் முழுக்க
அந்த பாதுகாப்புடன் இருப்பாங்க. ஆனால் அதை மீறெடுத்து விட்டால் இறை பாதுகாப்பு என்பது நமக்கு இருக்காது. நாம இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமையை செய்தவர்களாக இந்த உலகத்திலே நடமாட முடியாது, ஒவ்வொரு காரியத்திலே ஈடுபட்டவர்களாக மாற முடியாது என்பதை விளங்கிக் கொண்டு இந்த தொழுகையை பாழாக்காமல் வீணடிக்காமல் இந்த சமுதாயம் இறைவனுக்கு தொழுகையை நிலைநாட்டக்கூடிய கடமையை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய பேரருளால் நாமெல்லாம் இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற கடமைகளையும் கட்டளைகளையும் வணக்க வழிபாடுகளை எல்லாம் சரியாக நிறைவேற்றி மறுமையில் வெற்றி அடையக்கூடிய முஸ்லிம்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த உலகத்திலேயும் நமக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக, நாளை மறுமையிலேயும் நமக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஒரு சில அறிவிப்புகளை செய்து முடித்துக் கொள்கிறேன். முதலாவது அறிவிப்பு, வரக்கூடிய வாரம் அடுத்த வார ஜும்மாவில் நாம பள்ளிவாசலுக்காக நாம் அந்த ஜும்மாவுடைய வசூலை வழங்க இருக்கிறோம். தமிழகத்திலே நம்முடைய ஜமாத்தின் சார்பாக எல்லா பகுதிகளிலேயும் பள்ளிவாசலை கட்டப்படுகிறது. அந்த கட்டுமானத்திற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இந்த ஜும்மாவுடைய வசூல் ஒவ்வொரு பகுதிக்கும் வழங்கப்படும். அந்த அடிப்படையில இந்த வரக்கூடிய வாரத்தினுடைய ஜும்மாவுடைய வசூல் ஒரு பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்காக வழங்கப்பட இருக்கிறது. இளைஞருடைய ஜும்மாவுடைய வசூலை அதிகமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சிவகாசி மாவட்டத்தின் சார்பாக ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த மாநாட்டில் நம்மை பங்கு பெற செய்வதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக நீங்கள் முயற்சி செய்து அந்த மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக இறை பாதையில் புறப்படுகிற ஒரு பணியை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து, அடுத்ததாக இன்றைய தினம் நம்முடைய லாயங்களை சார்பாக மார்க்க விளக்க திருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல மார்க்கம் சார்ந்த அந்த செய்திகள் மக்களுக்கு உபதேசமாக வழங்கப்பட இருக்கிற நேரத்தில் அதிகமான மக்கள் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் அதில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்கிற அந்த அறிவிப்புகளையும் செய்து இறைவனால் நேர்வழி காட்டப்பட்ட இந்த நேர்வழியை சரியாக பின்பற்றி உண்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ்